ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2025 என்னென்ன அனிமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இதை எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜம்ப் ஃபெஸ்டா 2025 பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜம்ப் ஃபெஸ்டிவல் நடத்த போகிறானுங்க. எப்படா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 21, 22 இந்த 2 தேதியிலையும் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஃபெஸ்டா நடக்க போகுது இந்த வருஷத்தில். சரிடா, ஜம்ப் ஃபெஸ்டா அப்படிங்கிறீங்களா, அப்படின்னா என்னதுடா அப்படின்னு கேட்பீங்க. அது ஜம்ப் ஃபெஸ்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம ஊரில் எப்படி நம்ம ஏதாவது ஒரு பெரிய திருவிழா அந்த மாதிரி கொண்டாடுறோமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவானுங்க. இந்த ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா அனிமே மாங்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அப்டேட் குமிப்பானுங்க. அந்த டைம் தான் இதைத்தான் சொல்லுவாங்க ஜம்ப் ஃபெஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சொல்லுவானுங்க. இந்த அனிமே ஜம்ப் ஃபெஸ்டால் பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமேக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பிளான் அப்படிங்கிறத இதில் டிசைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஜம்ப் ஃபெஸ்டால் என்னென்ன அனிமே பற்றி சொல்ல போகிறானுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம எடுத்தோன்னே எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே நம்ம கைஜு நம்பர் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஜு நம்பர் 8 சீசன் 2 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூவி வேறு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது சோலோ லெவலிங் எப்படி மொதல் 2 எபிசோடை போட்டு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணானுங்களோ அதே மாதிரியே கைஜு நம்பர் 8 மொதல் 2 எபிசோடை போட்டு ஒரு மூவி ரிலீஸ் பண்ண போகிறானுங்கன்னு சொல்கிறானுங்க. இதோடைய ட்ரீசர் அப்புறம் அனிமையோடைய ரிலீஸ் டேட் இதெல்லாம் எப்போ சொல்ல போகிறானுங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த ஜம்ப் ஃபெஸ்டாவில் தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறானுங்க. இதுதான் இருக்கலே பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி பற்றியும் பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்டாவில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறானுங்க. இதோடைய அப்கமிங் 3rd சீசன் அதுக்குரிய எப்படா வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கானுங்க. அதை எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் இல்லாமல் நியூ வாய்ஸ் ஆக்டர்ஸ்லாம் அதுக்கு மெம்பர் ஆட் பண்ண போகிறானுங்களாம். அதெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்டாவில் பார்த்திங்கன்னா ரெவீல் பண்ண போகிறானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டையுமே ஃபிக்ஸ்டாக சொல்ல போகிறானுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி மாதிரி போகுது. அது வதந்தியாக உண்மையா அப்படிங்கிற இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் தெரியும். அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற அனிமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்யூவோட பார்த்திங்கன்னா ஒரு மூவி பார்த்திங்கன்னா 2024 ரிலீஸ் ஆச்சு. February 16, அதாவது காதலர்கள் தினத்துக்கு அடுத்து இந்த ஹைக்யூவோட மூவி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அது பார்ட் 1 தான். அதோட பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதோட டீசர் 2025 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் இந்த ஜம்ப் ஃபெஸ்டா ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்ஸாலையும் எதிர்பார்க்கப்படுது. யாராவது ஹைக்யூ ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அனிமையை பற்றி போகலாம். அடுத்த நம்ம 4வது எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டு டீமன் ஸ்லேயர் பார்த்திங்கன்னா 4 சீசன் முடிஞ்சிருக்கு. 4வது சீசனில் கடைசி 2 எபிசோட் மிரட்டி விட்டுருப்பானுங்க. வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சீசன், அதாவது இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இது அனிமேவே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 மூவி விட்டுருப்பானுங்க. அதில் நல்லா காசு பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அதை வச்சு பார்த்திங்கன்னா 3 மூவி பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதாவது அப்கமிங்கில் 2025, 26, 27 3 வருஷத்தோட பிளான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அதாவது இன்ஃபினிட்டி காஸ்ட்லோடைய இந்த 2025 ஃபஸ்ட்டு பார்ட் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்டா 2024 அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறானுங்க. கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரீசர் மாதிரி கிரன்சோரில் விட்டுருப்பானுங்க. வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஜம்ப் ஃபெஸ்டாவில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ட்ரீசரோடு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ட்ரீசர் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாலுமே நான் கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இன்ஃபினிட்டி காஸ்டில் ஆர்க் என் தலைவன் ஜெட்ஸுக்காண்டியே நான் போய் பார்க்கணும். அவனுக்காண்டியே நான் பார்த்து கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூவும் போடுவேன் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா. அடுத்து நம்ம 5th எந்த அனிமையோட அப்டேட் பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய
ஒன் பீஸ் ஒன் பீஸ் கூடிய அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ கரண்ட்டாக ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ஆரம்பிக்கிறது, அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து புது ஆர்டிஸ்ட் வந்து கேஸ்ட் பண்ண போகிறானுங்க ஃப்ராங்கிக்கு பதிலாக. ஏன்னா ஃப்ராங்கியோடைய ப்ரீவியஸாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிறாராம். அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புது ஆக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மை ஹீரோ அகாடமியோட வந்து ஃபைனல் சீசன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது சீசன் 7 இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க 2024. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் சீசன் தான் ஆரம்பிக்க போகுது. ஃபைனல் சீசன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இருக்கிற ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட் வெயிட்டட் பண்ணிகிட்டு இருக்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மை ஹீரோ அகாடமியே இருக்குது. ஏன்னா அதோடைய ஃபைனல் சீசன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜப்பான்லேயே நிறைய பேர் காத்துக்கிட்டுருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபைனல் சீசனுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாவில் தான், அதாவது 2024 வரப்போகிற 2025க்குரிய பிளானை இந்த 2 ஜம்ப் ஃபெஸ்ட்டாவால் தான் கண்டிப்பாக சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் அவைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க மை ஹீரோ அகாடமி ஃபேன்ஸ். அப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் மை ஹீரோ அகாடமி சீசன் 7 தமிழ் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்குறானுங்க. அது எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா சீசன் 7 இப்போ தான் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே தமிழ் டப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீசன் வந்து சேர்ந்து டப் பண்ணி அப்படி தான் போட்டிருப்பானுங்க. ஒரு சீசன் மட்டும் தனியாக மட்டும் அவங்க போட்டு அதே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா மை ஹீரோ அகாடமி ஃபேன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்போ வருது அப்படின்னு அவங்க அப்போயாவது கன்ஃபார்ம் பண்ணானுங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக போடுவோம். அடுத்து நம்ம எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம்னா செயின்சா மேனோடைய ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனிமே ஃபேன்ஸுக்குமே தெரியாமல் இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் அப்டேட் கூட நான் அவங்க தராமல் வச்சுருக்காங்க. என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா செயின்சா மேன் தி மூவி ஆஃப் ரெசார்க் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றத இந்த வருஷமும் அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டா 2025 இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டாக்கு. அடுத்து நம்ம 8 தான் எந்த அனிமையை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது கடைசியும் கூட எந்த அனிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஜுஜுட்சு கைசன் தான் மோஸ்ட் அவைட்டட் அனிமே. இது எப்போ தாண்டா ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிற இந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக சொல்ல தான் போகிறானுங்க. அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு லீக்கு எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்ட்டால் கண்டிப்பாக சொல்லுவானுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக எதிர்பார்க்குற அனிமேலே டாப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசன் தான் இருக்குது. க்ரன்ச் ரோல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தியிருப்பானுங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவார்ட் வின்னிங்கே வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான அனிமையாக மாறிக்கிட்டு இருக்க ஜுஜுட்சு கைசன். அதனால தான் அதோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தலையில் கங்கணம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க காலில். எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதான் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் இதோட ரிலீஸ் டேட்டையும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இதில் சொல்லுவானுங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்மளுடைய சேனல்லையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுடைய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் எல்லாம் சொல்லி முடிச்சிடா, அப்படி இன்னும் என்னடா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பி போக வேண்டியதான்றா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேங்க. அதாவது நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது, இப்போ வந்து 2 ஸ்ட்ரைக்காக மாறி போச்சு. என்ன காரணம்னே தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வீடியோவுக்கு 2வது ஸ்ட்ரைக்கும் அடிச்சிட்டானுங்க. நான் வந்து சரி டெலீட் பண்ணுவோம், கொஞ்சம் லேட்டாக டெலீட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி ஒரு கரெக்டான நாலேஜ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அது வந்து டெலீட் பண்ணணுமா இல்லை வேணாமான்னு எனக்கு நிறைய தெரியாத காரணத்தினால் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அதை டெலீட் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்ட்ரைக் அடிச்சிட்டானுங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மேஜிக்குடைய எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நானே டெலீட் பண்ணிட்டேன். இனிமேலாவது ஸ்ட்ரைக் கொடுக்காம இருங்கடா. 2 ஸ்ட்ரைக் வாங்கிருச்சு. 3வது ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா சேனலே காலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல.
ஏன்னா நான் இது வரைக்கும் ஸ்ட்ரைக் வாங்கினதும் இல்லை, சேனல் இழந்ததும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அது வந்து 1200 சப்ஸ்கிரைபர் கிட்ட போச்சு. அந்த சேனல் எப்படி போச்சுன்னே தெரியல. அதனால வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் இந்த அணி குருஜிங்கிற இந்த சேனல். ஸோ நான் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பித்து வைக்கிறேன். எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் நான் அதை ஆரம்பிக்கலாமா வேணாமா, இல்லை இதோட கை கழுவி விட்டுறலாமா சேனலை அப்படிங்கிறத அப்போ தான் என்னால் அனௌன்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா என்னால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டான், 2வது ஸ்ட்ரைக்கர் அடிச்சிட்டான். நானும் மெயில் போட்டு பார்க்குறேன், ரெஸ்பான்ஸே காணோம். 90 நாளில் இன்னொரு ஸ்ட்ரைக் எங்கிட்ட இருந்தாவது அடிச்சிட்டானுங்கன்னா சேனல் காலி. அதனால் நான் இன்னொரு சேனல் முடிஞ்சால் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதாவது க்ரியேட் பண்ணலாமா வேணாமாங்கிறதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணால் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் மட்டும் போட்டு வைங்க. நான் அதை பார்த்துட்டு இத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்க, அதாவது எனக்கு தோணுச்சுன்னா இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு இதே சேனல்லே கண்டினியூ பண்ணுறேன். எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதோட உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.